வணக்கம் நண்பர்களே. கொத்தனார் ஜிம்ல நாள் 45 காலையில சீக்கிரமா எந்திச்சு பல்ல தேய்ச்சிட்டு தோசை சுடலான்னு வந்தா வெளியில பெஞ்ச மழை இந்த வாளிக்கு பெஞ்சான்னு தெரியல. மாவு ஃபுல்லா தண்ணி. யார் ஊத்துனானும் தெரியல. தோசை ஊத்துனாலும் வரல. ஆனாலும் வராத தோசையை வரவேத்து வாயில தள்ளிட்டு மழை வேற வந்த காரணத்தால கறி வாங்குறதுக்கு கருப்பு கார்ல கிளம்புன நானு ஒன்றை மறந்து விட்டேன். அதுதான் போனு. அப்புறம் ஓடி வந்து அவனை கையில கவிட்டு கறி கடைக்கு வந்தா நம்ம கோழி பைய கொடூரமா ஒரு கூந்தல் கட்டிங்க போட்டிருக்கான். இந்த வாரம் நானும் இதை முயற்சி பண்ணான்னு இருக்கேன். இது எனக்கு நல்லா இருக்குமா இருக்காதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அண்ணனை சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. பிறகு கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போறப்போ ஒரு குட்டி எறும்பு ஏத்தி கொண்டுட்டேன். அந்த குற்றணர்ச்சி என் காலில் குத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னடா வீட்டுக்கு போய் பார்த்தா அது குற்றநோச்சி இல்ல, ஒரு குட்டி எறும்பும் இல்ல, அது ஒரு குட்டி முள்ளு. பிறகு முள்ள தூக்கி தூர போட்டு நம்ம முன்னேறி போறதுக்காக கொஞ்ச நேரம் பயிற்சி பண்ணதுல பசி எடுத்துருச்சு. அதனால மதிய உணவு சமைக்க வந்துட்டேன். நேத்தே நான் வச்ச குழம்புல வாசனை வராத காரணத்தால இன்னைக்கு ஏதாவது ஒரு வாசனை வந்தாகணும்ட்டு இருக்கிற எல்லா பொடியும் போட்டதுல வாசனை வந்தது. ஆனா சாப்பிட்டது எனக்கு மூச்சு தான் வரல. நல்ல உறக்கம். பிறகு சாயங்காலம் ஒரு 4:30க்கு மூச்சு வந்தது. உடனே எழுந்து உடற்பயிற்சி பண்றதுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு முதுகுக்கு தான் உடற்பயிற்சி. முதல்ல 3 செட்டு தொங்கலை போட்டு அப்புறம் மொட்டை மாடியில் இருக்கிற கொத்தனார் ஜிம் போயிட்டு அங்க ஒரு 3 உடற்பயிற்சியை போட்டு இன்னைக்கு உடற்பயிற்சியை முடிச்சிட்டேன். பிறகு வெளியில கொஞ்சம் வேலை இருந்தனால அதெல்லாம் முடித்து விட்டு இரவு உணவுக்கு வீட்டுக்கு வந்து தோசையை சாப்பிட்டு உறக்கத்தை போட்டேன். உறுதியான நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.